Hi guys, welcome back to Blossom Talks with Nivi. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ஸ் ஃபார் இன்ஜினியரிங். அதாவது இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் சேர போகிறதா இருந்தால் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் கிடையாது, சேர்றதுக்கு முன்னாடி என்னென்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ஸ் ஃபார் இன்ஜினியரிங். அதாவது ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணணும், ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணணும்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணாலும் அது எது வேணாலும் இருக்கட்டும், அதாவது சப்ஜெக்ட் சொல்ல முடியாது, என்ன கோர்ஸ் இன்ஜினியரிங்கில் சூஸ் பண்ணாலும் அதை பற்றி முழுசாக தெரியாமல் அதுக்குள்ளே போயிடாதீங்க. ஏதாவது ஒரு பேசிக் ஐடியாவாவது வச்சுட்டு அதுக்குள்ளே போங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தான் அந்த கோர்ஸ் தான் முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா அந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட்டை எடுத்துட்டு அதில் ஒரு காலேஜ்லேயும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அப்புறமா அந்த காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். அதாவது இதெல்லாம் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் 1 லட்ச ரூபா இல்லை 1.5 லட்ச ரூபா, நிறைய பேர் 2 lakhs 2.5 lakhs கூட ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணுறாங்க. அதனால் அது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு மணியை யூஸ் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்ததுன்னா அந்த காலேஜ்லாம் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைங்க. வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னா ஒரு 1 hour ட்ராவலிங், அதுதான் மேக்ஸிமமே 1 hour தான். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால் 1.5 hours 2 hoursலாம் சத்தியமாக எடுத்துடாதீங்க. ஸோ அதாவது உங்கள் வீட்டில் இருந்து 1.5 hoursல என்னென்ன காலேஜ் இருக்கோ அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா அந்த காலேஜில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறமா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அப்புறம் என்னென்ன லேப்ஸ் இருக்குது, முக்கியமாக நீங்கள் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன லேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சில காலேஜஸ்லாம் கண்டிப்பாக பஸ்ஸில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், பஸ் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா அந்த காலேஜில் நல்லா கேட்டுங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கேளுங்க, அலுமினிஸாக இருந்தவங்கக்கிட்டையும் கேளுங்க. நெக்ஸ்ட், ஹாஸ்டலில் ஃபுட், ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழறதுக்கான பேசிக் நீட் என்னென்னா ஃபுட்டும் வாட்டரும் அப்படி அதுதான். ஸோ அண்ட் ஷெல்டர், 3 விஷயம் தேவை. ஸோ அங்கே ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு விசாரிங்க, அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஃபுட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா அங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுருங்க. எப்பவுமே டாப் டு பாட்டம் அனலைசிங் கண்டிப்பாக வேணும். முக்கியமாக நீங்கள் ஒரு காலேஜ் சேர போகிறீங்க, நீங்கள் 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2.5 லட்ச ரூபா 1 yearக்கு செலவு பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிவிட்டு சேருங்க, இல்லைனா உங்களுக்கு தான் லாஸ். ஓகேவா? 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த காலேஜில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரவாக விசாரிங்க. பிகாஸ் சில காலேஜஸ்லாம் வெறும் படிப்புக்கு ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே தவிர வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் அப்படின்னாலே அது இதுவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை விட்டுறாதீங்க. 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்கள் கண்டிப்பாக உங்களோட அலுமினிஸ் கிட்ட பேசணும். நான் ஏற்கனவே அந்த பாயிண்டில் சொன்னேன், பட் இது எதுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த காலேஜ். ஒரு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த காலேஜ் எப்படிப்பட்டது, அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எப்படிப்பட்டவங்க, இது எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் அந்த காலேஜோட அலுமினிஸ் கிட்ட நீங்கள் பேசணும். ஸோ கைஸ், இது உங்கள் லைஃபோட விஷயம். அதாவது உங்களுக்கு 3 ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச பிறகு ஸ்கூல் லைஃப் டோட்டலாக உங்கள் பேரண்ட்ஸ் தான் டேக் கேர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது காலேஜ். இது உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் தான் இதை முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் தப்பான ஒரு டிசிஷன் எடுத்தாலும் உங்கள் கெரியர் ஒரு குவெஸ்டின் மார்க்காக ஆயிரும். ஸோ ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்காது,
கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மேரேஜ் வந்து நீங்கள் வந்து ஓகே சொன்னாதானே உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மேரேஜ் மாதிரி. ஒன்ஸ் அது உள்ளே போயிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் Blossom Talks with Niviக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.